ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அந்த அந்த நார்த் இந்தியன் பையனை வந்து இவங்க போட்டு வெட்டின வீடியோவை பற்றி தான் பேச போகிறோம். எதுக்காக நடந்தது என்னன்னு புரியல. ஆனால் போலீஸோட ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவனை வந்து நீங்கள் நார்த் இந்தியன்னு சொல்லாதீங்க அப்படின்றாங்க. எனக்கு அது என்ன அர்த்தத்தில் அவங்க சொல்கிறாங்கன்னு தெரியல. நார்த் இந்தியனை தாக்கிட்டு தான் நீங்கள் சொல்லாதீங்க, அது வந்து ஏதோ எதிர்பாராத விதமாக நடந்த சம்பவம். அவன் வந்து முறைச்சான், அதனால நாங்கள் வந்து அவங்க வந்து வெட்டினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது எதனால் அப்படி சொல்கிறாங்கன்றது புரியல. பட் ஆனால் இது வந்து இந்த மாதிரி சம்பவம் இதுக்கப்புறம் இங்கே நடக்கக்கூடாது. தமிழகத்தில் எல்லா நாடுமே நாங்கள் என்ன உட்பட சேஃபான ஒரு ஊர் உலகத்திலே இருக்குன்னா நான் தமிழ்நாடுன்னு நினச்சி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் தமிழ்நாடு. அதுவும் சென்னையில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஊர். இந்த ஊரில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குதுன்றது ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு போலீஸ் கொடுத்த ஒரு ஆர்குமெண்ட், ஒரு அந்த இது வந்து எனக்கு இன்னும் ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்துது. அவங்க வந்து வேணும்னு வெட்டல, அவங்க வந்து முறைச்சி பார்த்தான், அதனால தான் இவங்க வெட்டினாங்கன்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் அவசரமாக அவனை வந்து ரெடி பண்ணி ஊரை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அவன் வெட்ட நம்ம வீடியோவில் பார்த்தோன்னா நமக்கே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்டா இப்படி வெட்டினாங்க, எதனால இந்த மாதிரி நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் வருது. பட் ஏன் அந்த போலீஸ்க்கும் அந்த கவர்மெண்ட்டுக்கும் வரல, ஏன் அவங்கள வந்து எதுவும் தண்டிக்கலை, அவங்கள அப்படியே பிடிச்சி அவங்க வந்து தண்டனையே கொடுக்கணுன்ற அவசியம் இல்லைன்னு நினச்சி அவங்கள விட்டுட்டாங்க. ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி மனசு வருத்தப்படுறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப மனசு வருத்தத்தோட இந்த வீடியோவை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். என்னோடய வாழ்க்கையில் நான் பார்த்த ரொம்ப கொடூரமான சம்பவமாக இதை நான் ஃபீல் பண்ணுறேன். யாருமே இதை கண்டிக்கலையோ, எதனால் இது நடந்தது, என்ன ஒரு ரொம்ப மனக்குமுறலோட இந்த வீடியோவை நான் பகிர்றேன். என்னால் எந்த வேலையும் செய்ய முடியல, என்னால் காலையிலேருந்து சாப்பிடக்கூட முடியல, அவ்வளோ ரொம்ப வருத்தமாக இருக்குது. பட் இதுக்கான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கணும். அவங்களுக்கு ஏதாவது தண்டனை கிடைக்கணும். அவங்க வந்து சிறார்கள், அதனால் அவங்க வந்து எதுவுமே பண்ண முடியல, ஹோமில் விட்டுட்டோன்னு சொன்னாங்க. பட்டு அவங்க என்ன வேணால் செய்யலாம், அவங்கள கொண்டு போய் ஹோமில் விடுறது வந்து ஒரு தண்டனையான்றது எனக்கு புரியவே இல்லை. ஒருத்தனை வேற விட்டுட்டேன்றாங்க, அவங்க கேட்டால் ஹேண்டிகேப் பண்ணுறாங்க. ரொம்ப மனசு வேதனையோட இந்த வீடியோ உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் எப்படிலாம் வேதனைப்படுறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையிலே ரொம்ப சேடாக இருக்கேன். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பை.